பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ளாக நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உங்கள் வழிகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய வழிகள் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 17வது சங்கீதம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆம் தேவ பிள்ளையே, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வழிகள், உங்களுக்கென்று சில வழிகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம யோசிப்பது என்ன, நம்ம சொல்லுகிற காரியம் என்ன, நாம் போகிற வழியை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஏனென்றால் அந்த வழிகளில் கர்த்தர் பிரியப்படுவார். இல்லை, நீ தெரிந்து கொள்ளுகிற வழியின்படி கர்த்தர் உன் பின்னால் வருகிறவர் அல்ல. அதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் பாதைகள் என் பாதைகள் அல்ல. தேவ பிள்ளையே, மாறாய் வசனம் சொல்லுகிறது, அங்கே நாம் வாசிக்கிறோம், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்போ எங்கே ஸ்திரப்படுத்தப்படணும்? என் வழியை நான் தெரிந்து கொண்டு அதில் ஓடணுன்றதை கேட்கக்கூடாதுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், என் நடைகளை உமது வழிகளில். அப்போ அவருடைய வழி எப்படிப்பட்டது? அவருடைய வழி ராஜபாதை. மனுஷனுடைய வழி எப்படிப்பட்டது? மனுஷனுடைய வழிகள் மரண வழிகள். காரியங்கள் எப்படி இருக்கும்? மரணத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏற்றதான காரியங்களாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சூஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பாதையும் உங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய், உலகத்திற்கு ஏற்ற பிரகாரமாய், மரணத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் அது காணப்படும், அல்லது அழிவுக்கு ஏற்ற பிரகாரமாய் காணப்படும். அப்போது தேவன் தீர்மானிக்கிற தேவ திட்டத்தின்படி தேவனுக்குள்ளாக ஓட நினைக்கிறதான மனுஷனுடைய பாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் விரும்புகிறத செய்ய நினைக்கிறதுனால அவர் வழி ராஜ பாதையாக இருக்கும். அந்த நடைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்துவார். வேதம் சொல்கிறது, உம்முடைய யோசனையின்படியே என் வழிகளை ஸ்திரப்படுத்துவீராக. அவருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்போ வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவர் வழி, அவர் யோசனை, அவருடைய எண்ணங்கள், அவர் பாதைகள், அவைகளிலே கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி நடத்த வேண்டும். இன்னைக்கு ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இங்கு அங்கு அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலே டபுள் மைண்டடாக இருக்கிறீங்களா? நிலையற்றவர்களாக இருக்கிறீங்களா? விட்டுருங்க, தேவ வழிக்கு ஒப்பு கொடுத்துருங்க. பொறுமையோடு கூட காத்துருங்க. நீடிய பொறுமை உங்களுக்கு வேணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க, கேளுங்க, ஆண்டவரே, நான் பொறுமையோடு கூட காத்திருந்து உம்முடைய வழிகளிலே என் அடிகளை ஸ்திரப்படுத்த எனக்கு உதவி செய்யும். எப்படி? என் காலடிகள் வழுவாதபடிக்கு. அப்போ நான் ஸ்திரப்படுத்தப்படலை அப்படின்னா வசனத்திலிருந்து வழி விலகி போயிடுறேன், பரிசுத்தத்திலிருந்து வழிவி போயிடுறேன், நன்மையான காரியத்திலிருந்து வழி விலகி போயிடுறேன். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அந்த வழி தேவன் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையின் வழி, ராஜ பாதையின் வழி. அது ராஜ பாதை, ராஜ வழியாய் என் வாழ்க்கையில் கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு ஏதுவாய் என்னை அவருடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தி அவர் நடத்துகிறார். உங்களை அவனமாய் கர்த்தர் நடத்துவார். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பல ஏக்கங்களோடு இருக்கிறதான அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வழிகளை நீர் உறுதிப்படுத்துவீராக. மனுஷனுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வழிகளை உறுதிப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, என்னுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகள் அல்ல, மனுஷனுடைய எண்ணங்கள் அல்ல, தேவனே உம்முடைய வழியின் பாதையிலே நடத்துவீராக. என் கால்கள் வழுவாதபடிக்கு உம்முடைய வழிகளில் என் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்த அவர் உண்மையுள்ளவர். அவர் ஸ்திரப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God bless you. God bless you. God.